அனைவருக்கும் வணக்கம். எம்டெட் பொற்கொடி சித்ரா. அடுப்பிலா சமையலில் இன்றைக்கி இயற்கை லட்டு பற்றி பார்க்கலாம். இயற்கை லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: அவல், பாரம்பரிய அவல், மாப்பிள்ளை சம்பா அவல் எடுத்திருக்கோம். 100 கிராம் அவல். அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணியிருக்கோம். அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதிலிருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை 50 கிராம் அதை பொடி பண்ணியிருக்கோம். அடுத்தது வேர்க்கடலை 50 கிராம் அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பாதாம், பிஸ்தா, முந்திரி 3 கலந்தது ஒரு 5 பீசஸ் எடுத்துக்கலாம். அதை பொடி பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். நாட்டு சர்க்கரை 100 கிராம், தேங்காய் துருவல் ஒரு அரை மூடி. இப்போ இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். அவல் பொடி பண்ணினதை எடுத்துக்கிட்டு அதில் தண்ணீர் கலந்து அதை நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு ஊற அளவுக்கு தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பொட்டுக்கடலை பொடி, வேர்க்கடலை பொடி, பேரிச்சம்பழ பொடி செஞ்சது, பாதாம், பிஸ்தா, முந்திரி பொடி, ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல் எல்லாமே கலந்து அதை சேர்த்து ஸ்டஃப்பாக பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். பிசைஞ்சு எடுத்துகிட்டு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுக்கிறோம். அதுதான் இயற்கை லட்டு, அவல் லட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். சுவையான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிறு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால, ரெண்டாவது ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய ஆட் பண்ணுறதுனால அது ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதனால் அனிமிக்காக இருக்கிறவங்க இந்த உருண்டையை தினம் 1 அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வாரத்தில் ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நமக்கு எந்தவித அதிக செலவும் இல்லாமல் நார்மலாக இந்த பொருட்களை வச்சே நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது பயன்படுது. நன்றி, வணக்கம்.